டைமி பாப்பர்ட் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அம்மாவோட எந்த டயலாக் அட்வைஸ் கிரிஞ்சா இருக்கு இல்ல பூமரா இருக்கு ஃபீல் பண்றீங்க? போற இடத்துல என்ன பண்ணுன்றதா பயங்கர இரிட்டேட் ஆகும் சார். சின்ன வயசுல இருந்தே என்ன மெய்டு மாதிரியே ஃபியூச்சர்ல வீட்டுக்கு போற இடத்துல நீ ஒரு மெய்டா இருக்கணும்ன்ற மாதிரியே வளர்ப்பாங்க. வீடு சரியா கூட்ட தெரியல, இது கூட்ட தெரியல, பாத்திரம் தேய்க்க தெரியல, எங்க பாரு சோப்பு அப்படியே இருக்குன்னு அப்படியே அந்த குண்டை வச்சு மண்டியில ஒரே அடி அடிப்பாங்க சார். குண்டா வச்சு என்ன கையில கிடைக்குது, இந்த பாத்திரம் அந்த பாத்திரம்லாம் கிடையாது சார். தொடப்ப கட்டையில இருந்து குச்சியில இருந்து குண்டான்ல இருந்து எல்லாத்துலயும் அடி வாங்கியிருக்கேன் சார். வாய் கூட கூட ஆடுறோம் சார். எனக்கு வாய் அண்ணா பிடிக்காது. குழந்தை பேசாதான்னு நம்ம ஏக்கப்பட்டு குழந்தைக்கு அப்பா சொல்லு அம்மா சொல்லு அம்மா சொல்லுன்னு சொல்லி அழுதுட்டு பேசாத வாய் மூடு பேசாதன்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க மனம் விட்டு பேசுறதே நம்ம வீட்டில் தான். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்க, மாமியார் என்ன நினைப்பாங்க, கொழுந்தனார் என்ன நினைப்பாரு, அண்ணி என்ன நினைப்பாங்க, நாத்தனார் என்ன நினைப்பாங்க, கணவரே அவங்க அம்மா பற்றி பேச நினைப்பாங்கன்னு 1008 யோசனையோடு தான் அங்கே பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. தான் நினச்சதை ஒரு பொண்ணுக்கு பேசுகிற சுதந்திரம் தன் தாய் தகப்பன்ட்ட தான் இருக்குது. நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கு. அம்மா பேசுகிற எந்த டயலாக் அட்வைஸ் உங்களுக்கு கிரிஞ்சா இருக்கு? கிரிஞ்சை விட பூமர் தான் சார். பூமர். ஆமாம் சார். சின்ன வயசுலேயே சார் ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டு வச்சுட்டாங்க. 5 மணி ஆயிடுச்சுன்னா வீடு பெருக்கி விளக்கேற்றி அதுக்கப்புறம் படிக்க உட்காரணும். அப்புறம் ஒரு 9th 10th ஆனதுக்கப்புறமா ஷார்ட் ட்ரெஸ் போடக்கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. அப்புறம் ஒரு பாயிண்ட் போனதுக்கப்புறமா நைட்டில் வெளியிலேயே போகக்கூடாது. ஸோ இது எல்லாமே போட்டாங்க. இது எல்லாத்தையும் நான் பிரேக் பண்ணிட்டேன். 5 மணிக்கான விளக்கு அணைச்சிருவீங்க? ஏற்றவே மாட்டேன். ஏற்ற மாட்டேன். என் இஷ்டத்துக்கு தான் படிப்பேன். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து படிப்பேன். நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போவேன். இவங்க ஃபஸ்ட்டு கால் பண்ணுவாங்க, எடுப்பேன். என்னம்மா இப்போ உனக்கு பிரச்சனை, வெயி நான் வரேன் அப்படின்வேன். உடனே இவங்க வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவாங்க, நான் பண்ண இதமா பண்ணுறா, நீங்கள் ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்க, சீக்கிரம் வர சொல்லுங்கள், டைம் என்ன ஆகுது, இதெல்லாம் கேட்கவே மாட்டிங்களா அப்படின்வாங்க. உடனே எங்கள் அப்பா கால் பண்ணுவாங்க, என்னப்பா அது வரேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்வேன். உடனே எங்கள் அப்பால வருவா விடு, அவளுக்கு தெரியும் எப்போ வரணும்னா அவள் வருவா அப்படின்ட்டுருவாங்க. முதல் வந்து எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கேட்கறதே கிடையாது. அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால வர வழி இல்லாம நீங்க சமாளிச்சிருந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா கூட அப்பாவும் பொண்ணும் போய் தனியாக கடகடன்னு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அம்மா கூட வந்து அவள் எடுக்க மாட்டாள். ஃபாதர்ஸ் டேனா ஃபோட்டோ போடுவா, அப்பா கூட நின்று ஃபோட்டோ போடுவா. மதர்ஸ் டேனா ஒரு ஃபோட்டோ கூட வராது. நான் காலையிலேருந்து எதிர்பார்ப்பேன், ஒரு ஃபோட்டோ கூட வராது. ஸ்டோரி போடுறது தான் சார் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. அவெல்லாம் ஸ்டோரி போட்டிருக்கா, அவெல்லாம் அவங்க அம்மாக்காக போட்டிருக்கா, நீ எதுக்குமே பண்ண மாட்டேங்கிற எனக்கு அப்படின்னு தான் பேசுறாங்க. அப்பா கூட மட்டும் நிறைய ஸ்டோரி போடுவா. அப்பா சின்ன வயசுல ஃபோட்டோ, குழந்தை தூக்குறதுலேருந்து எல்லாமே ஃபோட்டோ போட்டு ஸ்டோரியாக போடுவா. என்னை மட்டும் போடவே மாட்டான்.